மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நாங்கள் படித்தது டூ ஃபேமிலி, பி ஃபேமிலி, ஹேர் ஃபேமிலி தொடர்பான சென்டென்சஸ். இந்த ஸ்லைட்டில் நாங்கள் படிக்க போகிறது என்னென்னு சொன்னால், இந்த மெயின் வேர்ப்ஸ் அதாவது பிரதான வினைச்சொற்களும் இட்ஸ் யூசேஜஸ் என்றால் அந்த வினைச்சொல்களினுடைய பயன்பாடு, அதாவது பிரதான வினைச்சொல்லும் அந்த வினைச்சொல்களுடைய பயன்பாடுகள் சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் படிக்க உள்ளோம். அந்த வகையில் இந்த மெயின் வேர்ப்ஸ் அதாவது பிரதான வினைச்சொல்லை நாங்கள் இந்த பிரதான வினைச்சொல்லை 2 வகையாக பிரிக்கின்றோம். ஒன்று ரெகுலர் வேர்ப்ஸ், அதாவது ஒழுங்கான வினைச்சொல். ரெகுலர் வேர்ப்ண்டா ஒழுங்கான வினைச்சொல். அடுத்த இரெகுலர் வேர்ப்ஸ் என்றால் ஒழுங்கற்ற வினைச்சொற்கள். அதாவது ரெகுலர் வேர்ப்ஸ் என்றால் ஒழுங்கான வினைச்சொற்கள், இரெகுலர் வேர்ப்ஸ் என்றால் ஒழுங்கற்ற வினைச்சொற்கள். அந்த வகையில் முதற்கட்டமாக நாங்கள் பார்க்க போகிறோம் ரெகுலர் வேர்ப்ஸ். ரெகுலர் வேர்ப்ஸ்ன்றது இங்கே வினைச்சொல்லில் பாஸ்ட் டென்ஸிலையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் பாஸ்ட் டென்ஸ் என்ற வேர்ப்பில் 3வது குலத்திலையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ற 4வது குலத்திலையும் வினைச்சொல்லில் டி சேரும் அல்லது இடி சேரும் அல்லது ஐஇடி சேரும். அவ்வாறு சேர்ந்தால், அப்படி சேர்ந்து மாற்றம் நிகழ்ந்தால் அது ஒழுங்கான வினைச்சொல் என்று சொல்லப்படும். உதாரணமாக இந்த வேர்ப்ஸுகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த வேர்ப்ஸ் லிஸ்ட்டை பார்ப்பதுக்காக இதை நீங்கள் தெளிவாக கண்டுகொள்ளலாம். அந்த வகையில் முதலாவது பாருங்க, க்ளோஸ் என்றால் மூடுறது. இந்த க்ளோஸ் என்ற மூடுறதுக்கு இங்கே இது ஒழுங்கான வினைச்சொல்லாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் க்ளோஸ்ட் என்ற டி சேருது. அதாவது ரெகுலர் வேர்ப்பில் ரெகுலர் வேர்ப்னு சொல்லப்படுறது இந்த பாஸ்ட் வேர்ப் லிஸ்டில், அதாவது குலம் 3வது குலத்தில் டி சேர்றது. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்ஸில் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்லையும் டி சேர்றது. 2லையும் டியை நாங்களாக சேர்ப்பமாக இருந்தால் அது ரெகுலர் வேர்ப். அதாவது முதலாவது வடிவம் டி சேர்றது. அப்படியான வினைச்சொல்கள் ரெகுலர் வேர்ப்னு சொல்லப்படும். இதில் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இந்த வேர்ப்பில் என்ன செய்யப்படுதுன்னா 2வது குலத்தில் ஈயில முடிகிற வினைச்சொற்கள் எல்லாத்தையும் ஈயில முடிகிற எல்லா வினைச்சொல்லுக்கும் ஈயை கட் பண்ணி போட்டு ஐஎன்ஜி சேர்ப்போம். இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வேர்ப்பாக கருதப்படும். அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்ன்றது இப்போ ஈயில முடிகிற எல்லா வினைச்சொல்லும் ரெகுலர் வேர்ப்பில் உள்ள ஈயில முடிகிற எல்லா வினைச்சொல்லுக்கும் ஈயை கட் பண்ணி போட்டு நாங்கள் ஐஎன்ஜி சேர்த்துக்கொள்வோம். இந்த உதாரணமாக இதில் க்ளோஸ் அண்டு போட்டிருக்கு, க்ளோசிங் அண்டு போட்டிருக்கிறோம், கட் பண்ணி போட்டு. அதே மாதிரி கம்ப்ளீட்டண்டாக பூரணப்படுத்துறது, இங்கே கம்ப்ளீட்டிங் அண்டு ஈயை வட்டி போட்டு ஐஎன்ஜி போடுறோம். அதே மாதிரி ரிக்வாரண்டா ரிக்வாரிங் அண்டு போடுறோம். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு ரிசர்வ் ஒதுக்கீடு, ரிசர்விங் அண்டு போடுறோம். ரீசோல்வ் அதாவது ரீசோல்விங் அண்டு போடுறோம். ஆகவே இந்த வினைச்சொல்லில் டி சேருது. எல்லாத்துலேயும் பாருங்க பாஸ்ட் வேர்ப்பில் டி சேருது. அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லேயும் டி சேருது. இவ்வாறு சேர்ந்தால் அது ரெகுலர் வேர்ப். அதாவது டியை ஒரு வினைச்சொல்லுக்கு பின்னால் பாஸ்ட் டென்ஸ்லேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லேயும் நாங்கள் சேர்ப்போம். அது எப்போது சேருமெண்டா கூடுதலாக ஈயில முடிகிற சொல்லுக்கு தான் டி சேர்ப்போம். இங்கே இந்தளவு சொல்லும் 5 மட்டும் உள்ள சொல்லுகள் என்ன செய்யுதுன்னா ஈயில முடியுது. அப்போ ஈயில முடிகிறபடியாக நாங்கள் அதுக்கு டி சேர்க்கிறதால அது என்ன செய்யுதுன்னா ரெகுலர் வேர்ப்பாக மாறுது. பாஸ்ட் வேர்ப்லேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்லேயும் ரெகுலர் வேர்ப்பாக வருகிறது. அடுத்த ஈடி சேர்த்துது. அதாவது வினைச்சொல்லில் இறுதியில் ஈடி சேர்க்கிறது. உதாரணமாக வினைச்சொல்ல ஈடி கூடுதலாக எல்லாத்துக்கும் சேர்க்கலாம். நாங்கள் இதில் தந்திருக்கிற ஸ்டே என்றால் தங்குறது, பிளே என்றால் விளையாடுறது, ஸ்டே என்றால் தங்குறது 2 தரம் வழி போட்டேன், பிரச்சனை இல்லையா. அடுத்த இந்த சொல்லுகளுக்கெல்லாம் என்ன செய்யப்படுதுன்னா வையை நீக்காம தான் நாங்கள் ஐஎன்ஜி போடுவோம். ஒரு காலம் வையை நீக்கக்கூடாது, ஐஎன்ஜி போடுவோம். அதில் பாருங்க வையுக்கு பின்னால் ஈடி சேருது. எல்லாத்துக்கும் வையுக்கு பின்னால் ஈடி சேருது. அதாவது பாஸ்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் வேர்ப்லையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்லையும் ஈடி சேருது. அப்படி ஈடி சேர்ந்தால் அது ரெகுலரான வினைச்சொல், ஒழுங்கான வினைச்சொல் என்று சொல்லப்படும். அதாவது ஸ்டே இட், பிளே இட், ஸ்டே இட், பிளே இட்னு சொல்லப்படும். ஈடி சேருது. வையை நீக்காமல் ஈடி சேருது. ஏன் வையை நீக்கலைன்னு சொன்னால் இதில் வையுக்கு முன்னுக்கு வவல்ஸ் எழுத்து வந்தால், வையுக்கு முன்னுக்கு வவல்ஸ் லெட்டர்ஸ் வந்தால், வவல்ஸ் எழுத்துக்கள் வந்தால் அங்கே வையுக்கு ஈடி தான் சேர்ப்போம். வையுக்கு முன்னுக்கு மெய்யெழுத்து வந்தால் அங்கே வையை வட்டி போட்டு ஈடி சேர்ப்போம். அதாவது என்னத்திலேண்டா இது ரெகுலர் வேர்ப்ஸாக மாற்றுறதுக்கு, அதாவது சிம்பிள்
பாஸ்ட் டென்ஸில் உள்ள இதாக வரும். அதை நாங்கள் பார்ப்போம் பிறகு படிப்போம் அது சம்பந்தமாக. இதில் பாருங்க வையுக்கு முன்னுக்கு வையை ஒரு காலம் வெட்டக்கூடாது. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்பில் ஐஎன்ஜி அப்படியே சேரும். இதில் பாருங்க ஸ்டடிட்டு போடப்படுது. வையை வந்து வெட்டுறோம், வையை வந்து கட் பண்ணி போட்டு ஒமிட் பண்ணி போட்டு வையை ஒமிட் பண்ணி போட்டு நாங்கள் ஸ்டடிட்டு போடுறோம். இப்போ ஸ்டடிட்டு வருது. கிரைட் அது வந்து அழுகிறது, குழந்தை அழுகிறது. கிரைட் அந்த வந்து கிரைட்ன்றதை வந்து ஐஇடி சேர்க்கிறோம். ரை என்ற உலர்த்து ரைட் அண்டு போடுறோம். ஆகவே இந்த ஐயை வட்டி போட்டு ஐஇடி சேர்த்தோம். இப்படியான வினைச்சொல்லெல்லாம் ரெகுலர் வேர்ப்புன்னு சொல்லப்படும். அதாவது வந்து பாஸ்ட் டென்ஸ்லேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லேயும் வந்து இடி டி இடி ஐஇடி இதில் ஏதாவது ஒன்று நாங்களாக வேர்ப்பில் வந்து மாற்றம் செய்தால் அது வந்து என்ன மாதிரி சொல்லப்படும் ரெகுலர் வேர்ப்புன்னு சொல்லப்படும். உதாரணமாக இப்போ செலக்ட் என்ற ஒரு வேர்ப் இருக்குது. இந்த செலக்டிங் அதுக்கு வந்து ஐஎன்ஜி சேர்த்து வந்து இப்போ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்பாக சேர்க்கிறோம். அதை செலக்டட் அண்ட் இடி சேர்க்கிறோம், செலக்டட் அண்ட் இடி சேர்க்கிறோம். அதனால் வந்து இது ரெகுலர் வேர்ப். ரிசர்ச் ரிசர்ச்சிங் ரிசர்ச் என்று சேர்க்கிறோம். ஆகவே இது வந்து ரெகுலர் வேர்ப்புன்னு சொல்லப்படுது. இந்த வேர்ப்ஸ் லிஸ்டின் பயன்பாடுகள் சம்பந்தமாகவும் நாங்கள் அடுத்தடுத்த ஸ்லைட்டில் பார்க்க போகிறோம். ஆகவே இப்போ இந்த ரெகுலர் வேர்ப்பில் தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம். என்னென்னா இப்போ சீலண்டா வந்து சீல் வைக்கிறது, சீலிங் சீல்ட் இடி சேர்க்கிறது. சரிதானே? இப்போ சக்சீடிங் வெற்றி அளிக்கிறது, சக்சீடிங் சக்சீடட் அதாவது இடி சேர்றது. ஆகவே இதெல்லாம் வந்து என்ன செய்யப்படுதுன்னா இது ரெகுலர் வேர்ப்பாக வருது. ப்ரேயிங் ப்ரேயிட். இப்போ வையுக்கு முன்னுக்கு வந்தபடியாக இடி சேர்க்கிறோம். ஸ்ப்ரேண்டா வணங்குறது, ஸ்ப்ரேண்டா வந்து தெளிக்கிறது, இடி சேர்க்கிறோம். ஆகவே வந்து இந்த ஸ்ப்ரே என்றதுக்கு பதிலாக இடி சேர்க்கிறோம். ஏனெண்டா வையுக்கு முன்னுக்கு என்ற வகல் செலுத்தி வரபடியாக இடி சேர்க்கிறோம். இப்போ சோல்வ் பண்ணுறது ஈல முடியுது. அதில் வந்து ஈய வட்டி போட்டால் ஐஎன்சி போடுறோம். இப்போ வந்து ஈல முடிகிற சொல்லுக்கெல்லாம் வந்து ஈய வட்டி போட்டால் ஐஎன்சி சேர்ப்போம். அங்கால வந்து சோல்வ்டுன்றதுக்கு டி சேர்ப்போம், ஈய வெட்டாமல் டி சேர்ப்போம். அது வந்து ரெகுலர் வேர்ப்பாக வருது. அதே மாதிரி சப்ளைட் அதாவது வையுக்கு முன்னுக்கு வந்து பி என்ற எல் என்ற மெய்யெழுத்து இருக்குது. அதில் வந்து வைய வட்டி போட்டு ஐஇடி சேர்க்கிறோம். ஆகவே வந்து வையுக்கு முன்னுக்கு மெய்யெழுத்து வந்தால் அது வந்து பாஸ்ட் வேர்ப்லேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லேயும் ரெகுலர் வேர்ப்புன்னு காட்டுறதுக்காக வைய வெட்டி போட்டு ஐஇடி சேர்ப்போம். வையுக்கு முன்னுக்கு வவல் செலுத்து ஏதாவது வந்தால் அதை வந்து வைய வெட்டாமல் இடி சேர்ப்போம். இப்போ ஸ்டாப் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டாப்பிங் வந்து போடுறோம் நாங்கள். ஏனென்றா டபுள் பி வந்து டபுள் ஆகுது. ஏன் பி டபுள் ஆகுதுண்டா ஒரு பிக்கு முன்னுக்கும் வவல் செலுத்து வந்தால் பி டபுள் ஆகும். ஸ்டாப்ட் அதை வந்து வெட்டி போட்டு வந்து என்ன செய்வோம், ஸ்டாப்டண்டா அப்படியே சேர்ப்போம். ஸ்டாப்பிங்ன்றதுக்கு வந்து இங்கே நிப்பாட்டுறது நிறுத்துறது. அப்போ ஸ்டாப்பிங்ன்றா டபுள் பி ஆகுது. ஸ்டாப்டண்டா வந்து இங்கே என்ன செய்யுது, பி வந்து டபுள் ஆகி இடி சேரு. இடின்றது வந்து இங்கே ரெகுலர் வேர்ப்பை காட்டு. ரெகுலர் ஒழுங்கான வினைச்சொல் ரெகுலர் வினைச்சொல் ஒழுங்கான வினைச்சொல். ஸ்பேஸ்ண்டா வந்து வெற்றிடம். இப்போ ஸ்பேஸிங்ன்றது வந்து என்ன ஈய வட்டி போட்டால் ஐஎன்ஜி சேர்க்கிறோம். அப்போ வந்து இடி இங்கே இடி வந்து டி சேர்க்கிறோம். அதனால் வந்து இது ரெகுலர். ரைண்டா வந்து முயற்சி செய்கிறது. ரை என்று சொன்னால் வந்து முயற்சி செய்கிறது. ஆகவே இங்கே பாருங்க ரை என்றதுக்கு வந்து வைய வட்டி போட்டு ஐஇடி சேர்க்கிறோம். ஏனெண்டா வையுக்கு முன்னுக்கு ஆறுன்ற மெய்யெழுத்து இருக்குது. அதனால் வைய வட்டி போட்டு ஐஇடி சேர்க்கிறோம். அதே மாதிரி பிளானிங்க்கு வந்து எண்ணுக்கு முன்னுக்கு என்ற வவல் எழுத்து வந்தபடியாக அந்த பிளானிங் என்ற உச்சரிப்பில் வரைக்கும் வந்து அதுக்கு எண் வந்து டபுள் ஆகும். எண் டபுள் ஆகினாலும் ஆனால் இடி வந்து இங்கே சேர்க்கப்படும். இடி இருக்கிறபடியாக எண் டபுள் ஆகிறத பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இடி வந்து சேர்க்கப்படுது ரெண்டுலேயும். அதால் வந்து ரெகுலர் வேர்ப்புன்னு சொல்லப்படுது, ஒழுங்கான வினைச்சொல். ஏன் வந்து இங்கே எண் டபுள் ஆகுதுண்டா எண்ணுக்கு முன்னுக்கு வவல் செலுத்து வருது. பிளானிங் அன்னைக்கு வந்து உச்சரிப்பில் வரைக்கும் என்னொரு எண் வரும். அதனால் பிளானிங் கண்ட இன்னும் ஒரு எண் வந்து டபுள் ஆகி வரும். ஆகவே வந்து இதில் சொல்லப்பட்டதெல்லாம் ரெகுலர் வேர்ப். ரெகுலர் வேர்ப்புண்டா ஒழுங்கான வினைச்சொல். ஒழுங்கான வினைச்சொல்ன்றது வந்து பாஸ்ட் வேர்ப்ஸ்லையும் அதாவது வந்து இறந்த கால வினைச்சொல்லிலையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வினைச்சொல்லிலையும் வந்து என்ன மாதிரி இருக்குமெண்டா ஒரே மாதிரியான உச்சரிப்பையும் ஒரே மாதிரியான எழுத்துக்களையும் கொண்டிருக்கும். அதாவது வந்து டி சேரும் அல்லது வந்து இடி சேரும். அடுத்தது பாருங்க, அடுத்து இறைகுலர் வேர்ப்புண்டா வேறுபட்ட உச்சரிப்புகளையும் எழுத்துக்களையும் கொண்டு பாஸ்ட் வேர்ப்பிலையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்பிலையும் அமைந்திருந்தால் அது வந்து ரெகுலர் வேர்ப்புன்னு சொல்லப்படும். ரெகுலர் வேர்ப்புன்னு ஒழுங்கற்ற வினைச்சொல்லுன்னு சொல்லப்படும். இப்போ ரீடிங் ரீட் அப்படி சொல்லப்படும். சுவீமிங் சுவீமிங் சுவேம் அந்த கட்டிங் கட்ன்னு சொல்லுவோம். அப்போ புட்டுன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க இந்த ஸ்விம்மிங்குக்கு வந்து எம்முக்கு முன்னுக்கு ஐஎன்ற வவல் செலுத்து வந்தபடியாக எம் வந்து டபுள் ஆகி ஐஎன்ஜி வருது. ஆகவே ஸ்விம்மிங்குக்கு வந்து எம் டபுள் ஆகுது. ஐயுக்கு பின்னுக்கு எம் வந்தால் டபுள் ஆகும், ஐயுக்கு பின்னுக்கு என் வந்தால் என் டபுள் ஆகும். ஆகவே அதை பார்த்துக்கொள்ளணும். இது வந்து அது ரெகுலர் வேர்ப்பில் என் டபுள் ஆகுது. இதில் வந்து ரெகுலர் வேர்ப்பில் வந்து என்ன செய்யுதுன்னா
என் டபுள் ஆகும். இந்த சுவயம்ன்றது பாஸ்ட் வேர்ப். ஆகவே இந்த பாஸ்ட் வேர்ப்பில் சொல்லப்படுற வினைச்சொல்லுக்கும் இங்கே சுவயம் என்று சொல்லப்படுது. ஆகவே வந்து இந்த ரெண்டுக்கும் வந்து வித்தியாசமான எழுத்துக்களும் உச்சரிப்புகளையும் கொண்டு அமைகிறபடியாக வந்து அது வந்து இறைகுலர் வேர்ப் ஒழுங்கற்ற வினைச்சொல் என்று சொல்லப்படுது. கட்டிங் வந்து இந்த டீ வந்து டபுள் ஆகுது. ஏன் டீ டபுள் ஆகுதுன்னா டீக்கு முன்னுக்கு வவல் செலுத்து வந்தால் யூ என்ற வவல் செலுத்து வந்திருக்கு. அதனால் வந்து டீ டபுள் ஆகி ஐஎன்ஜி வருது. அப்போ கட்டிங் இந்த கட்டுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி புட்டிங் என்று சொல்லப்படும். டீக்கு முன்னுக்கு யூ வந்திருக்கு. அதாவது புட்டிங் என்று சொல்லப்படும். புட்டண்டு இதில் மீனிங் அண்டா ரீட்டண்டா வாசிக்கிற, சுயமண்டா நீந்திர, கட்டண்டா வெட்டுறது, புட்டண்டா வைக்கிறது, ஈட்டண்டா சாப்பிட்றது. ஈட்டிங் ஈட்டன் அதாவது வந்து மாறுபட்ட உச்சரிப்பே இருக்குது. ஸ்பீக்கண்டா கதைக்கிறது, ஸ்பீக்கிங்கண்டா கதைத்து கொண்டிருக்கிறது. ஸ்போக்கண்டா கதைத்தார், ஸ்போக்கன்ண்டா அது வந்து வேறு பகுதியாக இருக்கும். அதை பிறகு மாலமாக பார்ப்பேன். சுவீப்பிங், சுவைப்ட். டூயிங், டிட், டன் அதாவது செய்து கொண்டிருக்கின்ற, செய்யப்பட்ட என்று வரும். திங்கிங், தோட். கேட்சிங், கோட். டெல்லிங், டோல்ட். ரைட்டிங், ரிட்டன் என்று வரைக்கும் டீ டபுள் ஆகுது. ஆகவே இந்த இதுகளை வந்து நாங்கள் பார்ப்போம். டீ வந்து டபுள் ஆகுது. ஆகவே இரெகுலர் வேர்ப்னா வந்து மாறுபட்ட உச்சரிப்புகளையும் வேறுபட்ட உச்சரிப்புகளை பாஸ்ட் வேர்ப்ஸ்லையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்லையும் கொண்டு அமைந்தால் அது ரெகுலர் வேர்ப்னு சொல்லப்படும். இனி பார்க்க போகிறோம் இந்த ரெகுலர் வேர்ப்புக்கும் இரெகுலர் வேர்ப்புக்குமான வந்து பயன்பாடு. வேர்ப்ஸ் அண்ட் இட்ஸ் யூசேஜ். இந்த வேர்ப்ஸின் பயன்பாடு, அதாவது ரெகுலர் வேர்ப்பை வந்து என்னத்துக்கு பயன்படுத்துகிறோம், ரெகுலர் வேர்ப்பை என்னத்துக்கு பயன்படுத்துகிறோம், அது எந்த வகையில் நாங்கள் பார்க்க போகிறோம்னா இந்த ப்ரெசன்ட் வேர்ப் முதலாவது வேர்ப் குலம் என்னென்ன வகைக்கு பயன்படுத்தப்படுது, ரெண்டாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்ஸ் என்னத்துக்கு பயன்படுத்தப்படுது, பாஸ்ட் வேர்ப்ஸ் என்னத்துக்கு பயன்படுத்தப்படுது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்ஸ் என்னத்துக்கு பயன்படுத்தப்படுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ப்ரெசன்ட் வேர்ப்பை என்னத்துக்கு பயன்படுத்துகிறோம்னு பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் வேர்ப்பை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது வந்து சாதாரண நிகழ்காலத்துக்கு பாவிக்க போகிறோம். சாதாரண நிகழ்காலத்துக்கு நாங்கள் பாவிக்க வந்து புளூரல் நவுன்ஸை கொண்டு நவுனை கொண்டு எழுவாய் அமைந்தால் நாங்கள் அதுக்கு வந்து பாவிப்போம். உதாரணம்ண்டா ஐயண்டு பார்த்தாலும் அது புளூரல் நவுனாக தான் சொல்லப்படும். ஐ ஈட்டென்று சொல்லுவோம். அதே மாதிரி வி ஈட்டென்று சொல்லுவோம், தே ஈட்டென்று சொல்லுவோம். ஆனால் சிங்குலர் நவுனாக கொண்டு வந்தால் அந்த வேர்ப்ஸில் மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றங்கள் வந்து நிகழ்கிற சம்பந்தமாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் படிக்க வந்து அதை படிப்போம். இப்போ டஸ் நொட்டோ வந்து வெளிப்படையாக வந்து வரும்பொழுது, டஸ் நொட்டோ வந்து வெளிப்படையாக வரும்பொழுது கேள்வி நெகட்டிவாகவோ அமையும் பொழுது அது வெளிப்படைக்கு வந்து அதில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் வேர்ப் அதாவது வேர்ப் குலத்தின் முதலாவது வடிவத்தை பயன்படுத்துவோம். இங்கே இந்த வேர்ப் குலத்தின் ரெகுலர் வேர்ப்போ அந்த வேர்ப்பின் முதலாவது வினைச்சொல்ல பயன்படுத்துவோம். இந்த வேர்ப் ப்ரெசன்ட் வேர்ப்பை வந்து பயன்படுத்துவோம். அதே மாதிரி அடுத்தது பாருங்கோ, அடுத்த இதில் சொல்லப்படுற அடுத்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு வந்து கொஸ்டின் அதாவது கேள்வியாக்கும் பொழுது நெகட்டிவ் கொஸ்டின் அதாவது வந்து நெகட்டிவ் எதிர்மறை கேள்வியாக அதை பயன்படுத்துவோம். அதே மாதிரி வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கு வந்து பயன்படுத்துவோம் டு இன்ஃபினிட்டிவ். இப்போ டு ஹோ, டு ஈட் அப்படி வார இதுக்கு டு இன்ஃபினிட்டிவ் அதாவது வினை எச்சத்துக்கும் வந்து நாங்கள் இந்த ப்ரெசன்ட் வேர்ப்பை பயன்படுத்துவோம். அடுத்து வந்து மொடல் வேர்ப்ஸ் சென்டென்ஸுக்கு வந்து இதை பயன்படுத்துவோம். கேன், கோல் டு, சுட், கேவ், மஸ்ட், மே இதை விட எக்ஸெட்டாக இருக்குது. கேவ் டு, கேஷ் டு, கேட் டு எல்லாத்துக்குமே வந்து ப்ரெசன்ட் வேர்ப்பை தான் பயன்படுத்துவோம். இந்த மொடல் வேர்ப் சென்டென்ஸுக்கு முதலாவது வேர்ப் குலத்தை பயன்படுத்துவோம். அடுத்த ரெண்டாவது வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் என்னதுக்கு பாவிப்போம்னா கண்டினியூஸ் டென்சஸுக்கு பயன்படுத்துவோம். எல்லா தொடர்காலங்களுக்கும் பாவிப்போம். அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பாவிப்போம். அடுத்து வந்து பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பாவிப்போம். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா வினைமுற்று தொடர் நிகழ்காலத்துக்கு ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பாவிப்போம். அதே நேரம் வந்து ஆஃப்டர் த ப்ரிப்போசிஷனுக்கு பிறகு இப்போ ஃபோ வெயிட்டிங், ஃபோ ஈட்டிங் அப்படியான இதுக்கு வந்து பாவிப்போம். இன் ஸ்டாப்பிங் அப்படியான இதுக்கு வந்து என்ன செய்வோம், ஒன் கோயிங் அப்படியான இதுகளுக்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா ப்ரிப்போசிஷனை பார்ப்போம். அதாவது வந்து ஆஃப்டர் த ப்ரிப்போசிஷனுக்கு பிறகு இந்த ஐஎன்ஜி ஃபார்முலா வேர்ப்பை வந்து பயன்படுத்துவோம். அந்த வேர்ப் லிஸ்ட் வந்து ரெண்டாவது லிஸ்ட்டில் இருக்குது. அதேமாதிரி ஆஃப்டர் த வேர்ப்ஸுக்கு பிறகும் வந்து நாங்கள் இதை பயன்படுத்துவோம். ஒரு வேர்ப்ஸுக்கு பிறகும் இந்த ஐஎன்ஜி ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். ஸ்டாப் சிமோக்கிங்கை வந்து பயன்படுத்துதலை நிப்பாட்டுதல். அதேமாதிரி ஸ்டார்ட் ஒர்க்கிங் வேலையை வந்து ஆரம்பிங்கள் அப்படியான இதுகளுக்கு பயன்படுத்தும். அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் வேர்ப் மூன்றாவது குலம் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு மட்டும்தான் பாவிக்கிறோம். அது என்னென்னா ஒன்லி பாசிட்டிவ் சென்டென்சஸ், அதாவது வந்து முதலாவது வாக்கியத்துக்கு
பாசிட்டிவாக இருக்கிற டென்ஸுக்கு மட்டும் பாவிப்போம். அடுத்தது வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் passive voice டென்ஸுக்கும் வந்து இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வந்து பாவிப்போம். பெர்ஃபெக்ட் டென்சஸுக்கும் passive voice டென்சஸுக்கும் பாவிப்போம்.